ஹலோ மக்களே, எனக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ் San Andreasக்கு எப்படி கோஸ்ட் ரைடர் மோட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அதை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா கொஞ்சம் இருங்க, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகுவீங்க. இப்போது இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதில் டாப்பில் கோஸ்ட் ரைடர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களோட ஜிடிஎஸ் San Andreas மெயின் ஃபோல்டருக்கு போங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியோ வெர்ஷன் 4.4 அப்புறமா சைலண்ட் பேட்ச் மோட் லோடர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இது உங்களோட மோட் லோடர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருங்க, நான் நருட்டோ மோடை டிலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். நருட்டோ மோடை டிலீட் பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன அந்த 3 மோட்ஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க கேம் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போது கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டு நியூ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நியூ கேமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா லோட் கேமில் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் கேம் க்ராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நியூ கேம்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கட்சீனெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மெயின் கேம்குள்ளே போகலாம். இருங்க, கட்சீனை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் கட்சீனை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோஸ்ட் ரைடராக மாறுறதுக்கு டேப் ப்ளஸ் ஜி அழுத்தணும். இப்போது டேப் ப்ளஸ் ஜி அழுத்திங்க அப்படின்னா உங்களால் கோஸ்ட் ரைடராக சேஞ்ச் ஆக முடியும். இப்போ கோஸ்ட் ரைடராக நம்ம சேஞ்ச் ஆகியாச்சு. பட் கோஸ்ட் ரைடரோட பைக் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு கீ இருக்குது. இருங்க, நான் அதை அங்கே போயிட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இங்கே வந்துட்டு டேப் ப்ளஸ் பி அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஸ்ட் ரைடரோட பைக் வந்து அன்லாக் ஆகிடும். அங்கே ஒரு இப்போது வெடித்த மாதிரி இருந்ததா, இப்போது போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கோஸ்ட் ரைடர் பைக் இருக்கும். இப்போது நான் போய் காட்டுறேன், இருங்க. அங்கே இப்போ உங்களுக்கு மேப்லேயே அதோட லொக்கேஷன் காட்டும் ரெட் கலரில். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம கோஸ்ட் ரைடர் பைக். இப்போது இது கிட்ட போயிட்டு நான் அதில் ஏறிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் இருங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஏறியாச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஸ்ட் ரைடரோட பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற அத்தனையுமே தான் கோஸ்ட் ரைடரோட பவர்ஸ். இப்போது இதில் ஒன்று நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டேப் ப்ளஸ் 1 அழுத்தணும். இருங்க, நான் ஃபஸ்ட் பவர் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு கார்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் கோஸ்ட் ரைடரோட பைக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிளுக்கு பக்கத்தில் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் பிளாஸ்ட் ஆகிடும். இப்போது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை நான் அந்த காருக்கிட்ட போகிறேன், பிளாஸ்ட் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி கோஸ்ட் ரைடரோட பைக்குக்கு இந்த ஒரு பவர் இருக்குது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தண்ணிலையும் நம்மளால் கோஸ்ட் ரைடரோட பைக்கில் போக முடியும். அதாவது உங்களால் இந்த பைக்கில் எல்லா இடத்தையுமே போக முடியும். நீங்கள் ஒரு செவருக்கு மேலே ஏறணுமா, தாராளமாக உங்களால் ஏற முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு கோஸ்ட் ரைடரோட பவர்ஸை யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஜஸ்ட் டேப் ப்ளஸ் 1 அழுத்தி நம்ம இதோட ஃபஸ்ட் பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேப் ப்ளஸ் 1 அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஸ்ட் ரைடரோட ஃபஸ்ட் பவர் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் 1 அழுத்தினாலும் அன்லாக் ஆகும், டேப் ப்ளஸ் 1 அழுத்தினாலும் அன்லாக் ஆகும். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது செகண்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இருங்க, இதான் செகண்ட் பவர் கோஸ்ட் ரைடரோட. 2 அழுத்தினீங்க அப்படின்னா உங்களால் செகண்ட் பவரை அன்லாக் பண்ண முடியும். இப்போது நம்ம கோஸ்ட் ரைடரோட தேர்ட் பவரை அன்லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தேர்ட் பவரை நான் அன்லாக் பண்ணிட்டேன். தேர்ட் பவர் இது தான், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கோஸ்ட் ரைடரோட ஃபோர்த் பவரை தான் அன்லாக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வரணும். வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் போதும், இவ்வளோ வந்துடுச்சு, இதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கோஸ்ட் ரைடரோட ஃபோர்த் பவர் அதை அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். சாரி, இது வந்து தேர்ட் பவர் கோஸ்ட் ரைடரோட. ஃபோர்த் பவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வாயிலிருந்து நெருப்பு விடுறது. இருங்க, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது. பீப்புள்ஸ் வந்ததுக்கப்புறமா என்பிசி வந்ததுக்கப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் இந்த பவரை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கார்ஸ் எல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தண்ணியில் ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ முடிஞ்சால் இப்போ அதை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். இருங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தண்ணியில் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாம். இப்போது நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பைக்கை தண்ணிக்கு மேலே கொண்டு போனாலே போதும், உங்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பைக் தண்ணியில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் ரோட்டில் போகிற ஸ்பீடுக்கும் தண்ணியில் போகிற ஸ்பீடுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
தண்ணியிலே ஸ்லோவாக தான் பைக் ரன் ஆகும். அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ளஸ்ஸாக இல்லை அப்படின்னாலும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். இதாக இருக்குன்னு தெரில, ஏதாவது ஒன்று இருந்துட்டு போட்டுமே. சரி, உங்களால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவர்லையும் பைக்கை ஓட்ட முடியும். இந்த மாதிரி உங்களால் பில்டிங்ஸில் ஏற முடியும், செவரில் பைக் ஓட்ட முடியும். இந்த மாதிரி உங்களால் எல்லாமே இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கை வச்சு பண்ண முடியும். இது ஒரு அல்டிமேட்டான பவர். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்பிசி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு மீதி பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இருங்க, இப்போது நம்ம வந்தாச்சு. இங்கே நிறைய என்பிசிஸ் இருக்கானுங்க. ஓகே, இப்போ இவனுங்கக்கிட்ட நம்ம பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பவர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேப் ப்ளஸ் எக்ஸ் அழுத்தணும். டேப் ப்ளஸ் எக்ஸ் அழுத்தினீங்க அப்படின்னா இந்த பவர் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஏதோ பிளாஸ்ட் பண்ணுற பவர் இது. அண்ட் இந்த பவருக்கு நீங்கள் டேப் ப்ளஸ் ரீ அழுத்தினா வேறொரு பவரும் அன்லாக் ஆகும். இருங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பவரையும். இப்போது இங்கே நிறைய என்பிசிஸ் இருக்கானுங்க. இப்போ இவனுங்க கிட்ட போயிட்டு நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேப் ப்ளஸ் ஜி. ஸோ டேப் ப்ளஸ் ஜி அழுத்தினீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவன் மேலே தீ பிடிச்சிக்கும். இவனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இவனுக்கு நான் பிளாஸ்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம கோஸ்ட் ரைடரோட எல்லா பவரையுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அந்த அக்காவுக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஓகே, டேப் ப்ளஸ் ஜி அழுத்தியாச்சு. அக்கா வந்து தீப்பிடிச்சு ஓடுறாங்க. இதுதான் கோஸ்ட் ரைடரோட பவர்ஸ், பார்த்துக்கோங்கப்பா. இப்போ நான் டேப் ப்ளஸ் எதை அழுத்துறது? ஓகே கைஸ், விடுங்க, பவர்ஸ் அவ்வளோதான். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரோட வெப்பன், அந்த சங்கிலி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. என்னோட ப்ரொஃபைலில் கட்டானா இருக்குது, பட் கையில் சங்கிலி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அது ஏதோ இந்த மோட்டோட ஒரு கிளிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு பீக் மோடு தான். இப்போது நம்மளுக்கு இந்த சங்கிலி அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் நான் இன்னொரு ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா இதில் ஒரு அடியோடைய என்பிசி செத்துருவான். அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே தீயும் பிடிச்சிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இவன் மேலே அடித்து காட்டுற பாருங்க, அப்படியே தீ பிடிச்சி செத்துருவானுங்க. இப்போ நான் அந்த அக்காவுக்கும் அடித்து காட்டுற பாருங்க, அப்படியே அக்கா தீ பிடிச்சி செத்துட்டாங்களா. இப்போது அவ்வளோதாங்க ஐஸ், இந்த வீடியோ இப்போ எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல மோடோட வந்து உங்களோட சந்திக்கிறேன். பை கைஸ்.